ஒரு நேரம் பசுமை நிறைந்த கானகத்தில் வள்ளி என்ற அழகிய குறும்புத்தனமான இளம்பெண் இருந்தாள். அவள் மான்களின் மேய்ச்சலுக்கு உதவுபவளாக, இயற்கையை நேசித்தவளாக வாழ்ந்து வந்தாள். அந்த காட்டின் மறைவுகளில் தெய்வீக வீரன் முருகன் அவளை கவனித்தார். வள்ளி என் துணைவியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அவர் நேராக சென்று கேட்டால், வள்ளி ஏற்றுக்கொள்வாளா? இல்லையே. அதனால் அவர் ஒரு விளையாட்டு உத்தியை திட்டமிட்டார். முதல் முறையாக முருகன் ஒரு தந்தை வயதான கிழவனாக வேடமிட்டார். கானகத்திற்குள் வந்து வள்ளியை பார்த்து, அம்மா, நீ இங்கு தனியாக இருக்கிறாயே, பயப்படுகிறாயா என்றார். வள்ளி உடனே கண் வளைக்க, ஏன் இங்கே வந்திருக்கிறீர்கள்? போங்கோ என்று கோபமாக விரட்டினாள். முருகன் புன்னகைத்தார். அவர் ஒரு மரத்தின் கீழ் மறைந்து வேறு ஒரு திட்டத்தை தீட்டினார். அவர் தன் மாயவித்தையை பயன்படுத்தி ஒரு பெரிய யானையை உருவாக்கினார். அந்த யானை பெரும் சத்தத்துடன் வள்ளி அருகே விரைந்தது. வள்ளி பயந்து கிழவனாக இருந்த முருகனை அடித்துக்கொண்டு, ஐயா, என்னை யானையிடமிருந்து காப்பாற்றுங்கள் என்று அழைத்தாள். முருகன் சிரித்துக்கொண்டு, நான் உன்னை காப்பாற்றலாம், ஆனால் நீ எனக்கு ஒரு விஷயம் செய்ய வேண்டும் என்றார். வள்ளி பதற்றமாக, எதையும் செய்வேன், தயவு செய்து இந்த யானையை கூப்பிடாதீர்கள் என்றாள். அதற்குள் முருகன் தனது உண்மையான வடிவத்தை வெளிப்படுத்தினார். அவரது அழகிய மயில் வாகனம், அவரின் தெய்வீக ஒளி அனைத்தும் வெளிச்சமிட்டன. வள்ளி இதைக் கண்டு அவர் முருகனே என்பதை உணர்ந்து வியப்புற்றாள். அவள் தனது மனதிற்குள் இருந்த பக்தியும் பாசமும் வெளிப்பட்டன. இருவரும் திருமணம் செய்து கொண்டு ஆனந்தமாக கதிர்காமத்திற்கு சென்றனர்.